ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அதனுடைய பேசிக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபாரெக்ஸ் வந்து இந்தியாவில் லீகலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக லீகல் அப்படின்னு சொல்ல முடியாது, லீகல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து அவங்க கரன்சி எக்ஸ்சேஞ்சஸில் வந்து அவங்க இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கரன்சிக்கு அகைன்ஸ்டா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஐஎன்ஆர் யூஎஸ்டி, ஐஎன்ஆர் யூரோ, சம் அதர் கரன்சிஸ், ஒரு 2-3 கரன்சி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கரன்சி, அதாவது இந்தியன் கரன்சி அகைன்ஸ்டா இந்த 2-3 கரன்சிக்கு அகைன்ஸ்டா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய அஃபிஷியல் என்எஸ்சி வெப்சைட்லையுமே கரன்சியினுடைய இது பார்க்கும்போது இது மூணுத்துக்குமே வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க அஃபிஷியலாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த இந்தியன் கரன்சி அகைன்ஸ்டா யூரோ, யூஎஸ்டி போன்ற ஒரு மேஜர் ஒரு 3 கரன்சி கூட அகைன்ஸ்டா மட்டும் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அஃபிஷியலாகவுமே அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து இந்த 3 கரன்சி வந்து லிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் வால்யூம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால யூரோ ஐஎன்ஆர் மட்டும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பெரும்பாலும். மற்றபடி யூஎஸ்டி ஐஎன்ஆர் மட்டும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். மற்றபடி மற்ற கரன்சி எதுவும் ட்ரேட் ஆகிறது கிடையாது. ஸோ இந்தியாவில் லீகலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபிஷியலான லீகல் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்ஸோ இல்லது அப்ரூவோ எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு வகையில் வந்து அதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. சில யூடியூபர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. ஸோ இப்போ சில எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்என்எஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய மணி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு என்டிட்டி, எக்ஸ்என்எக்ஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்ற பேரில் டெபாசிட் வாங்காமல் வேற ஏதோ ஒரு என்டிட்டி பேரில் தான் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்து நம்ம அவங்க அந்தந்த அதர் என்டிட்டி மேலே அமௌண்ட் வாங்கி அதன் மூலமாக அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்களுக்கு வந்து பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்என்எக்ஸில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதும் வித்ட்ராவல் பண்ணுறதும் வித்தின் டே, அதாவது வித்தின் டே இல்லை வித்தின் லெஸ் தென் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளவே உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் கொடுத்துருவாங்க நீங்கள் வித்ட்ராவல் எடுத்தா. ஸோ வந்து இதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுடைய டிசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, ஓகே. இருந்தாலும் ஃபாரெக்ஸினுடைய பேசிக் கற்றுப்போம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இப்போ வந்து நம்மளுடைய ஓன் மணியை இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை விட ப்ராப்ஃபார்ம் அப்படின்ற ஒரு கம்பெனிஸ் இருக்குது, ஃபண்டிங் கம்பெனிஸ். இவங்க வந்து ட்ரேடர்ஸ்க்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுறக்கூடிய கம்பெனிஸ். ஸோ ஃபாரெக்ஸ் பெர்ஃபார்ம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒரு தெளிவாக அடுத்த சில வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது மூலமாக ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் அது வந்து அஃபிஷியலான அப்ரூவல் வாங்கின ஒரு என்டிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி ஒர்க் பண்ணுறது தான், அப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். இதுக்கும் வந்து அரசாங்கம் கிட்ட இருந்து தெளிவான எந்த உத்தரவுகளும் இல்லை. ஸோ நம்ம யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ளே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஃப்ரீலான்சர் மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஒரு ஸ்கில் தெரியுதுன்னா, நீங்கள் ஃப்ரீலான்சர்ஸ் மூலமாக எப்படி ஃபாரின் என்டிட்டிஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணி அவங்க மூலமாக நீங்கள் எப்படி இண்டிவிஜுவலாக ப்ளே அவுட் எடுத்துக்க முடியுமோ, அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்கில்லை அந்த கம்பெனிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க, ப்ராப்ஃபார்ம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க. அது மூலமாக உங்களுடைய அதுக்கான வருமானத்தை நீங்கள் பே அவுட்டாக ரிசீவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் சொல்கிறாங்க. ஸோ அஃபிஷியலாக எதுவும் நம்ம அஃபிஷியலாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு கிளியரான கைடன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அதை பற்றின ஒரு பேசிக்கான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாரெக்ஸ் என்ன அப்படின்னு ரொம்ப பேசிக்கான அடிப்படை விஷயங்களை தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபாரெக்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 hour மார்க்கெட். ஸோ 24x5 வீக் டேஸ் தவிர, சாட்டர்டே சண்டே தவிர வாரத்தில் 5 நாட்களும் இந்த ஃபாரெக்ஸ் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்றவங்க, நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிங்க. ட்ரேடிங் வந்து ரொம்ப 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 ரிஸ்கியான ஒரு விஷயம். லெஸ் தென் 5%க்கும் குறைவானவங்க தான் அதில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறாங்க. 95% வந்து பார்த்தீங்கன்னா லூசராக தான் இருக்காங்க.
ஸோ நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு புதுசா லேர்ன் பண்ணி கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி முயற்சி பண்ணாதீங்க. மார்க்கெட் ஆல்வேஸ் ரிஸ்க், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. மார்க்கெட் வந்து பார்க்கறதுக்கு ஈஸியா தெரிஞ்சாலுமே அது ரொம்ப 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 டஃப்பான கேரியர். ஸோ நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரா மாறணும். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரா மாறணும் அப்படின்னா நீங்க 10,000 ஹவர்ஸ் வந்து மார்க்கெட் கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். அந்த 10,000 ஹவர்ஸ்ல 5,000 ஹவர்ஸ் வந்து மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ப்ராக்டிக்கலா நீங்க வந்து ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸை கத்துட்டு இருக்கணும். ஸோ ஓகேங்களா, 5 ஹவர்ஸ் வந்து லேர்ன் பண்றதுக்கு, 5 ஹவர்ஸ் வந்து நீங்க ரீப்ளே மூலமா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுக்கு, அதாவது டெமோ மூலமாவோ அல்லது நீங்க வந்து அந்த மார்க்கெட்னுடைய ரீப்ளேஸ் வச்சு திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து உங்களுக்கு அந்த ஏறக்குறைய அந்த 10,000 ஹவர்ஸ் வந்து அந்த லேர்னிங்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறி இருப்பீங்க. ஸோ அந்த 10,000 ஹவர்ஸை நீங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் வந்து ரீட்டைல் ட்ரேடர் தான். ரீட்டைல் ட்ரேடர் தான் இருக்கிறதுலே வந்து ஒரு வீக்கான ஃபோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான். ஸோ நமக்கு உங்களுடைய லேர்னிங்காக முடிக்காம பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அது வந்து கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. ஸோ அடுத்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபாரெக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற சுருக்கம் தான் ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரெக்ஸ்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற வேர்டினுடைய சுருக்கம் தான் ஃபாரெக்ஸ். ஓகேங்களா, வேற ஒன்றும் கிடையாது. மோஸ்டா பார்த்தீங்கன்னா இந்த 6 பெயர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, யூரோ யூஎஸ்டி, பிரிட்டன் யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், யூஎஸ்டி கேட், ஜேபிஒய் சிஹெச்எஃப், இந்த 6 பெயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மேஜரான கரன்சி பெயர்ஸ். இதுதான் வந்து மேஜர் கரன்சிஸ். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் கரன்சிஸ். அது வந்து பெரிய அளவில் ட்ரேடிங் வால்யூம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து மைனர் கரன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மேஜர். ஃபாரெக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய டெய்லி டீல் பார்த்தீங்கன்னா, அதாவது டெய்லி வால்யூம் பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் கம்பேர் டு இப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை விட ஒரு 10 to 15 மடங்கு பெரிய மார்க்கெட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுன்றது. நம்ம ஃபாரெக்ஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் ரொம்ப பெருசு. யூஎஸ் மார்க்கெட்டை விட ஒரு 15 மடங்கு பெரிய மார்க்கெட். அதனுடைய ட்ரேடிங் வால்யூம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அதை விட 15 மடங்கு ரொம்ப பெரிய மார்க்கெட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சினுடைய சுருக்கம். அதனுடைய மோஸ்டா ட்ரேட் ஆகக்கூடிய கரன்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் 6 கரன்சிஸ் தான் வந்து மேஜர் கரன்சின்னு சொல்லுவாங்க. இதுதான். ஸோ அந்த மேஜர் கரன்சிலுமே பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி மட்டுமே 28% ஷேர். இந்த ட்ரேட் ஆகக்கூடிய மொத்த கரன்சிலேயே இந்த 6 தான் மேஜரான போர்ஷன். இந்த மேஜரான போர்ஷன்ல 25% வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூரோ யூஎஸ்டி அப்படின்ற கரன்சி பேர் தான் வந்து டாப்ல இருக்கு. ஸோ மேஜரான கரன்சி வந்து இதுதான். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேஸ் கரன்சின்னு சொல்லுவாங்க. யூரோ யூஎஸ்டி அப்படின்னா மேல இருக்கிற கரன்சி யூரோ, கீழே இருக்கிறது யூஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும்னா இந்தியன் கரன்சி படி பார்த்தீங்கன்னா ஒரு யூரோன்றது ஒரு 90 ருபீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. யூஎஸ்டின்றது 84 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப 90/84 அதை வகுத்தா 1.012 அப்படின்னு ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுங்களா, அதுதான் அந்த கரன்சினுடைய மதிப்பு. ஸோ இப்போ நீங்க இந்த 1.300 எப்படி வருதுன்னு புரிஞ்சுச்சிங்களா, அதுதான். ஸோ மேல இருக்கிறது பேஸ் கரன்சி, கீழே இருக்கிறது கோட் கரன்சின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியன் ருபி பாத்தீங்கன்னா இப்போ யூரோ வந்து ஒரு $95 வச்சுக்கீங்களேன், யூஎஸ்டின்றது $84. 95/84 இதை வகுத்தா வரக்கூடியதுலாம் 1.03 அப்படின்னு ஒரு நம்பர் வரும் இல்லைங்களா, அதுதான் வந்து அந்த யூஎஸ்டி பெயர்னுடைய பிரைஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இப்போ இது வந்து மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னா 1.3001 இது வந்து பிட் பிரைஸ், இது வந்து ஆஸ்க் பிரைஸ். இதுதான் வந்து இப்படிதான் மார்க்கெட்னுடைய பிரைஸ் அல்கரிதம் வந்து இப்படிதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் தான் வந்து பாயிண்ட் வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைக்கும் இந்த பிட் பிரைஸ்க்கும் ஆஸ்க் பிரைஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய இதை தான் வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட் வந்து எப்பவுமே ரொம்ப கம்மியா இருக்கணும். ஸோ இந்த 4th டிஜிட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4th டிஜிட் என்ன சொல்லுவாங்க, பிப். ஓகேங்களா, பிப்னா பாயிண்ட் அப்படின்னு ஒரு சுருக்கம் தான் அது பிப்பு. ஸோ பிப் 4th டிஜிட் இந்த 4th டிஜிட் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து பிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம 4 விஷயத்த பார்த்தோம்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சினோட சுருக்கம் தான் ஃபாரக்ஸ். இது மேலே இருக்குது பேஸ் கரன்சி, கோட் கரன்சி. இந்த மதிப்பு இதனால டிவைட் பண்ணா வரக்கூடியதான் இந்த இந்த மதிப்பு. இந்த மதிப்புல இருக்கக்கூடிய ஃபோர்த் டிஜிட் தான் பிப்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற இதுதான் வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 5 விஷயத்த பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து ஸோ ஸோ ஃபாரெக்ஸ்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சர், நீங்க ஸ்டாக் ட்ரேடராவோ இல்லை நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும்னாலோ, நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சே எடுத்துப்போமே, அதுல வந்து பாத்தீங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ நீங்க 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 எந்த ஸ்டாக்ல ட்ரேட் பண்றது அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனா ஃபாரெக்ஸ்ல என்ன கிடையாது, அந்த கன்ஃபியூஷன் தேவையில்லை. இந்த டாப் 4 கரன்சிஸ் தான் மேஜரா ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ நம்ம அந்த டாப்ல இருக்கிற அந்த 6 கரன்சில ஏதாவது ஒரு 2 பேரோ இல்லை ஒரு பேரோ சூஸ் பண்ணி அதில் நம்ம அதுல அந்த ஏதாவது ஒரு கரன்சில நம்ம கண்டினியூவா ட்ரேட் பண்ணும்போது நமக்கு இந்த டைவர்சி இப்போ அந்த டைலாமெல்லாம் இருக்காது. ஸோ நமக்கு இந்த ஸ்டாக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 4000 ஸ்டாக்ஸ்ல அன்னைக்கு அந்த டெய்லி ஒரு ஸ்டாக்ல ட்ரேட் பண்றதை விட இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கரன்சி பேர்ல ட்ரேட் பண்றது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா வீக்லி 5 டேஸ், மண்டே டு ஃப்ரைடே வந்து 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஏதாவது ஸ்டாக்ஸை பை பண்ணிட்டு செல் பண்ண தான் முடியும். உங்களுக்கு செல் பண்றதுக்கு இப்போ உங்ககிட்ட ஸ்டாக் இல்லாமலே நீங்க செல் பண்றதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும். ஆனால் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், செல் பண்ணிட்டும் பை பண்ணலாம் அல்லது பை பண்ணிட்டும் செல் பண்ணலாம். ஸோ நம்ம மார்க்கெட்னுடைய என்னுடைய மூமெண்ட்ஸை ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணால் நம்ம பை பண்ணிட்டும் செல் பண்ணலாம் அல்லது செல் பண்ணிட்டும் பை பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷனுமே வந்து ஃபாரெக்ஸில் இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரூல்ஸும் ரொம்ப பேசிக்கான ரூல்ஸ் தான். ஸோ பெரிய டிஃபிகல்ட்டான இதுலாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் கரன்சி ஃபயர்ஸ் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருக்கு, ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸுக்கு காரணமான நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றது நம்ம இந்த வீடியோனுடைய கடைசியில் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வித்ரா ப்ராஃபிட் 1 hour 1. இப்போ நீங்கள் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ நம்ம இந்தியன் ட்ரேடர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு எக்ஸ்என்எஸ் இருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வித்ரா பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்என்எக்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா வித்தின் 30 minutesக்குள்ளே உங்களுக்கு வந்து வித்ராவல் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பற்றி பார்க்கலாங்களா? இந்த மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லையும் ஸ்டாக் மார்க்கெட் போலவும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லையும் 95% மேலே ட்ரேடர்ஸ் வந்து லூசராக தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் அந்த டாப் 5%க்குள்ளே இருக்கக்கூடிய பர்சன் மட்டும் தான் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து லூசராக தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வரும்போது அதனுடைய ரிஸ்க்கு வந்து ரொம்ப அதிகம்தான். ஆனால் நீங்கள் லேர்ன் பண்ணி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடாக மாறி அந்த 5%க்குள்ளே நீங்கள் அந்த 5% கிளப் ரீச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரியராக இருக்கும் அப்படின்றது எந்த மாற்று கருத்தையும் கிடையாது. ஸோ பெரும்பாலான ட்ரேடர் லூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹை ரிஸ்க் தான். ஸோ அவங்களுடைய ஹை ரிஸ்க் யூஸ் பண்ணக்கூடிய லிவரேஜஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்களுடைய லாசஸ் வந்து ரொம்ப குயிக்காக இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை விட ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் லிவரேஜ் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் 1:2 அப்படி தான் கொடுப்பாங்க, இல்லை 1:5 கொடுப்பாங்க. ஆனால் கரன்சி அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1:100, 1:200, 1:500, 1000, 2000 வரையும் கொடுப்பாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் 2000 ரூபாய் அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்ச்சேசிங் பவர் இருக்கும். ஸோ லிவரேஜ்ன்றது 2 பக்கம் கத்தி மாதிரி. அது நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் அதிகமாக ப்ராஃபிட் வரும், லாஸ் வந்தாலும் உடனடியாக உங்கள் பொசிஷன் வந்து வைப் அவுட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் வந்து அதிகமாக லிவரேஜ் வச்சுருக்கீங்க. ஸோ லிவரேஜை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது கற்றுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அதையும் தெளிவாக கற்றுக்குங்க. ஓகேங்க. ஸோ அடுத்து
லிவரேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம லிவரேஜ்ன்றது நம்மளுடைய பையிங் பவர், அதுதான் அந்த லிவரேஜ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. லிவரேஜ் அப்படின்றது பையிங் பவர்ஸ். நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா லிவரேஜ் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல 1:2, 1:5, 1:10 அந்த ரேஷியோவில் தான் கொடுப்பாங்க. ஆனா இங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லிவரேஜ் கொடுப்பாங்க. 1:100, 200, 400, 500, 600, 1000 வரையும், 1000, 2000 வரையும் கூட லிவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம குறைவான ப்ராஃபிட்ல நிறைய லிவரேஜ் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் லிவரேஜ் வந்து டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். அது நீங்க தவறா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இங்க வந்து 4 வகையான ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல 4 வகையான லாட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸ்டாண்டர்ட் லாட், ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்ன்றது 1 லேக் யூனிட். அதுதான் 1 லேக் ஸ்டாண்டர்ட். 1 லேக் யூனிட் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்னுடைய 1 பிப் வேல்யூ வந்து $10. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டில் பிப்புன்றது 1.4 டிஜிட் இருக்கிற 1.3000 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த லாஸ்ட் டிஜிட் தான் பிப் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 பிப்னுடைய வேல்யூ வந்து $10. ஸோ மினி லாட்ன்றது 10,000 யூனிட், அதாவது 0.1 லாட் அப்படின்னா $1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ லாட்ன்றது 0.01 வந்து $0.10. இதுதான் இந்த 3 லாட் தான் மேஜரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாண்டர்ட் லாட், மினி லாட், மைக்ரோ லாட். ஸ்டாண்டர்ட் லாட்னா 1 பிப்னுடைய வேல்யூ $10, மினி லாட்னா $1, மைக்ரோ லாட்னா $0.10. இதுதான் வந்து லாட். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்ப்ரெட்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்ப்ரெட்னா பார்த்தோம் இல்லைங்களா. ஸ்ப்ரெட்னா ஆஸ்க்கும் பிட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரெட்டினுடைய அமௌண்ட்டுக்கு நீங்க வாங்கும் போதும் விற்கும் போதும் அந்த ஸ்ப்ரெட் வந்து இப்போ நீங்க ஒரு 110, 112, 114 இருக்குன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 112 அந்த மிடில் ரேஞ்ச் இருக்கிற ப்ரைஸ் வந்து கூடுதலாக 2 பாயிண்ட் மைனஸ் ஆகி தான் உங்களுக்கு வந்து பொசிஷனே ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ட்ரேட்ல பார்க்கலாம். நீங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பத்தி நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஸ்ப்ரெட். லிவரேஜ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர், நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் மடங்கு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நமக்கு லிவரேஜ் வந்து அதிகமாக நம்மளுக்கு பர்ச்சேசிங் பவர் கொடுப்பாங்க. அதுதான் லிவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யூரோ, யூஎஸ்டி இந்த கரன்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூரோ கரன்சியோனுடைய மதிப்பு வந்து பொருளாதாரத்தை சீரழிவுனால அதனுடைய மதிப்பு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டலாக நம்ம ரிசர்ச் பண்ணி அனலைஸில் நமக்கு தெரியுது. ஸோ அப்படி நம்ம தெரியும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ யூரோ யூஎஸ்டி மதிப்பு குறைய போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யூரோ மதிப்பு 90, அதுக்கப்புறம் யூஎஸ்டி மதிப்பு வந்து 84. அதை டிவைட் பண்ணால் ஒரு அமௌண்ட் வரும் இல்லைங்களா, 1.300 அப்படின்னு வரும் இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு தோராயமான மதிப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ மதிப்பு குறையுது அப்படின்னா இப்போ 94 இருக்கிறது அதனுடைய மதிப்பு குறைஞ்சு 90 மாறுது. அப்போ 90/84 டிவைட் பண்ணும்போது இந்த 1.380 அப்படின்னு இருக்குது 1.32 சம்திங் ஏதோ ஒரு மதிப்புன்னு வச்சுக்கலாம். அந்த மதிப்பு குறையுது இல்லைங்களா. அப்போ நம்ம அதனுடைய பொருளாதாரத்தை வச்சோ அல்லது நமக்கு நிறைய சில கான்ஃபிடன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மார்க்கெட்டு சரி அந்த சந்தை, அதாவது யூரோனுடைய கரன்சி நம்ம மதிப்பு குறையுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒருவேளை யூரோனுடைய கரன்சினோட மதிப்பு வந்து உயரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும், அந்த அப்போ யூஎஸ்டியோட மதிப்பு வந்து உயரப்போகுதுன்னா அப்போ வந்து ப்ரைஸ் மேல் நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க செல் பண்ணிட்டு இந்த மதிப்பு வந்து குறைஞ்ச உடனே திரும்ப அவங்க பை பண்றாங்க. ஸோ அதன் மூலமா இந்த ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் கால்குலேஷன் தான். உங்களுடைய லிவரேஜ் நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இருக்கும். நீங்க இதே மாதிரி உங்களுக்கு லாஸ் பொசிஷன் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லாஸும் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ அதுதான் லிவரேஜ். ஓகேங்களா. லிவரேஜ்ன்றது உங்களுக்கான பர்ச்சேசிங் பவர், அதை பொறுத்து தான். ஸோ புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்றது ப்ரைஸ் மேலே போகிறத புல்லிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, ப்ரைஸ் கீழே வர்றத பியரிஷ் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம சார்ட்ல நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய சார்ட்னுடைய பாடி. ஸோ இந்த சார்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்றது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் வாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ
ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இதை ஒரு ஒரு 10லேருந்து 15க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 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 நம்பர்ஸாக நம்ம ஒரு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ உதாரணத்துக்காக சொல்ல வரேன். ஸோ இங்கே இந்த இடம் வந்து 10. ஸோ இந்த இடம் வந்து ஸோ மார்க்கெட் இங்கே தான் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த இடம் 10, இந்த இடம் 11, 12, 13, 14, 15. ஸோ இந்த இடம். ஸோ இதுதான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற இடம். மேலே போகுது 12, மேலே போகுது 13, 14, 15, திரும்ப 14 க்ளோஸ் ஆகுது. அப்போ அதனுடைய ரீப்ரசன்டேஷன் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்படி ஒரு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தெளிவாக ஒரு சிம்பிளாக சொல்ல வரதுக்காக சொல்ல வரேன். ஸோ இங்கே பாருங்க, இப்போ இதே மாதிரி. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, திரும்ப இந்த இடத்துக்கு கீழே போயிடுது, திரும்ப மேலே போகுது, மேலே போகுது, மேலே போகுது, மேலே போகுது, மேலே போகுது, திரும்ப இங்கே வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அதை தான் இந்த சார்ட்ல இப்படி ரீப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க. ஸோ ஒரு கிரீன் கேண்டில்னா இந்த இடத்துல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும். அதே மாதிரி ரெட் கேண்டில்னா இதுதான் ஓப்பன் ஆன இடம். ஸோ ஓகேங்களா. ஓப்பன் ப்ரைஸ், ஓப்பன் ஆன உடனே ப்ரைஸ் வந்து, ஸோ இதை ஒரு உதாரணத்தோட சொல்லுவோம். இது வந்து இந்த இடம் வந்து 15, இது 10ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 14ல் ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது, 15 போகுது, திரும்ப 14 வருது, திரும்ப 13 வருது, திரும்ப 12, 10, 11, திரும்ப 10, திரும்ப 11ல் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகுது. ஸோ 14ல் ஓப்பன் ஆனது, 11ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இதுதான் வந்து இந்த பாடி ஆஃப் கேண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நம்ம ஒரு கேண்டலினுடைய பாடி இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த ப்ரைஸினுடைய டிஃப்ரென்ஸ் தான் வந்து இப்படி ரெட் கேண்டலில் ரீட் பண்ணுறாங்க. நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்படி தான் இதனுடைய ரெப்ரசன்டேஷன் தான் இந்த கேண்டில். ஸோ ஓகே. ஸோ பெரும்பாலும் சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மூமெண்ட்டை க்ரீனில் சொல்லுவாங்க, ரெட்டிஷ் மூமெண்ட்ல ரெட்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து இன்னொரு கேண்டல்ஸ் இருக்கு. டோஜின்னா ஓப்பன் ஆன இடத்துல ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம போன உதாரணத்து மாதிரியே பார்த்தீங்கன்னா 12ல் ப்ரைஸ் ஓப்பன் ஆகுதுன்னா 12லேருந்து ஒரு 11 போகுது, திரும்ப 13 போகுது, திரும்பவும் ஓப்பன் ஆன இடத்துல ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. அதுதான் வந்து டோஜின்னு சொல்லுவாங்க. டோஜின்றது ப்ரைஸ் வந்து எந்த பக்கம் போகணும் அப்படின்றது மார்க்கெட்டு டிசைட் பண்ண முடியாம ஒரே இடத்துல தேங்கி நிற்கிறத டோஜி கேண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, எக்ஸ்சேஞ்ச் நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு அஃபிஷியலாக அரசாங்கம் வந்து அனுமதி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆனால் சில எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ்னுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சில கம்பெனிஸில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து எக்ஸ்என்எக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி ஃபாரினுடைய இருக்கக்கூடிய புரோக்கர்ஸையும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அடுத்த செக்ஷன் பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் வந்து கரன்சினுடைய ப்ரைஸை மூவ் பண்ணும் அப்படின்றத பற்றி இந்த அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். ஸோ மெயினான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 விஷயம் பார்த்தோம். இப்போ ஒரு கரன்சி பேரில் ரெண்டு கரன்சி இருக்கும். இப்போ யூரோ யூஎஸ்டினா யூரோ யூஎஸ்டி, இந்த ரெண்டு கரன்சி அதனுடைய ப்ரைஸ் பொறுத்து அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எதெல்லாம் வந்து அந்த கரன்சினுடைய ப்ரைஸை டெரைவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ், அதாவது அரசியல் ஜியோபொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான காரணங்கள், அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியான காரணிகள், அதுக்கப்புறம் மார்க்கெட் சைக்காலஜின்றது டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்த ஒரு விஷயம். எக்கனாமிக்னா அது பொருளாதார, அந்த அந்த யூரோப்பியன் இப்போ யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்னுடைய எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் யூஎஸ்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ், எந்த கண்ட்ரியில் எக்கனாமிக் டெவலப் ஆகுது, எந்த கண்ட்ரியில் எக்கனாமிக்ஸ் வந்து டவுன்ல இருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் அரசியல், அதாவது போர் காரணங்கள், ஏதாவது கிளர்ச்சி, ஏதாவது பெரிய அளவிலான வார், 2 நாட்களும் வேர்ல்டு வார், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அந்தந்த கரன்சி பேர்ஸை பாதிக்கிறதுக்கான மேஜரான ஒரு விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியா எதெல்லாம் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் கரன்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஃப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஃபார்ம் பேரோல். இது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட்டுடைய சேஞ்சஸ் இருக்கு எக்கனாமிக்ல
இந்த 6 இயர்லயோ இல்லை 1 மந்த்லயோ எவ்வளோ எக்கனாமிக்ஸ்ல எவ்வளோ பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு இழந்திருக்கிறாங்க அல்லது கூடுதலாக வேலைவாய்ப்பு பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நம்பர் 1ல இருக்கு. ஸோ ஒரு மேஜரான ஒரு 10 விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஃபார்ம் பேரோல் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதாவது ஃபார்ம் அதாவது விவசாயத்தை தவிர்த்து மற்ற விதமான வேலை வாய்ப்பு எவ்வளவு உயர்ந்திருக்கு அல்லது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் என்எஃப்பி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ நமக்கு இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் இருக்கும். ஸோ அவங்க தங்களுடைய கரன்சி மதிப்பை சந்தை அபாயங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ அவங்க வந்து ரேட் டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து எஃப்ஓஎம்சி ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2வது இடத்துல இருக்கு. அடுத்து இன்ஃப்ளேஷன். இப்ப நம்மளுடைய பணவீக்க மதிப்பு இருக்குங்களா, அதனுடைய அது வந்து அது ரிப்போர்ட் மாதிரி சிபிஐ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளேஷன் எவ்வளவு கூடி இருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலான கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை பொறுத்து அந்த பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக எஃப்ஓஎம்சி அதாவது ஃபெடரல் ரிசர்வ் வந்து தங்களுடைய வட்டி விகிதத்தை கூட்டியோ குறைத்தோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்ஃப்ளேஷன் பிரைஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் அவங்க ரேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப மேஜரானது. அதுக்கடுத்து ட்ரேட் பேலன்ஸ், ஒரு நாட்டுடைய ஏற்றுமதி இறக்குமதி இதுக்குள்ள வித்தியாசம். ஸோ ஏற்றுமதி அதிகமாக இருக்கா அல்லது இறக்குமதி அதிகமாக இருக்கா, இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய ட்ரேட் பேலன்ஸ், ட்ரேட் டெபிசிட்ஸ், இதுதான் வந்து 4th காரணி. நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூன்னா பார்த்தோம், அரசியல் போர் இதுதான் வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து எக்கனாமிக்ல மேஜரான ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா 9 ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம இந்த 4 வந்து ரொம்ப மேஜரானது. அதுக்கு வந்து ரீட்டைல் சேல்ஸ், அந்த உள்நாட்டில் எவ்வளோ சேல்ஸ்லாம் இருக்கு அதை பொறுத்து அதற்குடைய விலைகள் வந்து மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பர்ச்சேஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ், பிஎம்ஐ, மேனுஃபேக்சரிங் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். இதனுடைய இதே மாதிரியும் எவ்வளவு உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவீடு இது. அந்த எக்கனாமிக்ல அந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் டைம் பீரியடுக்குள்ள எந்த அளவுக்கு பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவீடு, பொருளாதார அளவீடு. அதே மாதிரி ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி க்ரோத், ஒரு உள்நாட்டில் எவ்வளவு ப்ராடக்ட் வந்து உற்பத்தி ஆயிருக்கு. ஸோ உள்நாட்டு இப்போ யூஎஸ்ன்னு வச்சுக்கலாம், யூஎஸ்ல மொத்தமாக இந்த சர்வீஸ் செக்டர்ஸ், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், அப்புறம் அக்ரி, இது மாதிரி எல்லா செக்டரும் சேர்ந்து எவ்வளோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளோ எந்த அளவுக்கான விலை ஜிடிபி வந்து க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் மார்க்கெட். இந்த 9 காரணிகள் வந்து மேஜரா கரன்சியை டிரைவ் பண்ணக்கூடிய காரணி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், இதெல்லாம் வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ல வரும். ஜியோ பொலிட்டிக்கல்ன்றது வார் சம்பந்தப்பட்டது, ஒரு நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை, இந்த மாதிரியான இஷ்யூஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள் ஜியோ பொலிட்டிக்கல்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட் சைக்காலஜி. ஸோ மார்க்கெட்ல இந்த 2 பேஸ் பண்ணி மார்க்கெட்ல எந்த மூவ்மெண்ட் இருக்கு, அது டெக்னிக்கலா இருக்கலாம் அல்லது ஃபண்டமெண்டலா இருக்கலாம், இதை பேஸ் பண்ணி இதனுடைய மார்க்கெட் சைக்காலஜி பொறுத்தும் அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தாங்க. ஸோ ஓகேங்களா. சென்ட்ரல் பேங்க் பாலிசி டிவிஜன்ஸ் நம்ம ஆல்ரெடி அந்த 9 பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இதை பத்தி தான் சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ட்ரேட் டிஃபிசிட்ஸும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி, அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், ஏற்றுமதியுடைய இறக்குமதி குறைவா இருக்கா இல்லை இறக்குமதியுடைய ஏற்றுமதி குறைவா இருக்கா, இந்த விஷயங்களும் வந்து கரன்சியினுடைய மதிப்பு பாதிக்கும். அதே போல சென்ட்ரல் பேங்க்னுடைய பாலிசி, அவங்க தான் வந்து இந்த எக்கனாமிக்ஸினுடைய வளர்ச்சியை பொறுத்து ரிசர்வ் அந்த ஃபெடரல் பேங்க் வந்து தங்களுடைய பண மதிப்பை கூட்டவோ குறைச்சோ அறிவிப்பாங்க. அதனுடைய பாலிசிக்கு ஏற்ற மாதிரியும் அதனுடைய மதிப்புகள் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் எப்படி அதனுடைய பிரைஸை மூவ்மெண்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு நல்ல மார்க்கெட், இப்போ இந்தியன் மார்க்கெட் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு, நல்லா வளரும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்களுடைய யூஎஸ் டாலர்ஸை வச்சு இந்தியன் ஐஎன்ஆரா பர்ச்சேஸ் பண்ணி, ஸோ அவங்க நிறைய ஐஎன்ஆர் பர்ச்சேஸ் பண்ணி இந்தியா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போ ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணணும், இந்தியா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்க வந்து ஐஎன்ஆரை தான் அவங்க வாங்கி ஆகணும். ஸோ ஐஎன்ஆரை வாங்கும்போது இந்தியன் எக்கனாமிக்ஸ் நல்லா டெவலப் ஆயிடுச்சு, நல்ல க்ரோத்தாக இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்க ஆப்வியஸாக அவங்களுடைய யூஎஸ் டாலர்ஸை செல் பண்ணிட்டு இந்தியன் கரன்சி பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்தியன் ஐஎன்ஆரை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுடைய கரன்சி உயரும். அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப டவுனாக இருக்கு அப்படின்னும் போது அவங்க வந்து தங்களுடைய ஐஎன்ஆரை அவங்க ஸ்டாக்ஸை செல் பண்ணிட்டு
அவங்க நாட்டுக்கு அதை யூஎஸ்டியை கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போது இங்க வந்து நிறைய அந்த ஐஎன்ஆர் செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கும்போது அவனுடைய மதிப்பு குறையும். ஸோ இந்த மார்க்கெட்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுடைய கண்டிஷன்ஸும் வந்து அந்த கரன்சி மதிப்பை பாதிக்கும். அடுத்து ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த 9 காரணிகள் தான் வந்து மேஜரான எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ். அடுத்து எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்னா ஃபினான்ஷியல் அல்லது ஃபினான்ஷியல் மார்க்கெட்லையோ அல்லது எக்கனாமிக் மார்க்கெட்லையோ ரெகுலேட்டரி சில ஏஜென்சிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஏஜென்சிஸே இருப்பாங்க. அவங்க வந்து எக்கனமியை ஃபோக்கஸ்ட் முன்னாடியே ஒரு இதனுடைய ஜிடிபி க்ரோத் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டிமேட் பண்ணி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனுடைய அவங்க ஃபோகாஸ்ட் பொறுத்தும் அவங்களுடைய அந்த கரன்சினுடைய வேல்யூ மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து நம்ம எக்கனாமிக் இண்டிகேட்டர்ல அந்த மெயினான 9 இண்டிகேட்டர்ஸை பத்தி பார்த்தோம். ஸோ ஜியோபொலிட்டிக்கல்ல எதாவது ஜியோபொலிட்டிக்கல்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா, வார். மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா வார். ஸோ ஒரு நாட்டுல ஒரு உள்நாட்டில் சண்டை வந்துச்சு, போர் வந்துச்சு அப்படின்னா அந்த நாடு வந்து அந்த நாட்டில் பொருட்களினுடைய உற்பத்தி குறையும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வார்னால செலவினங்கள் ரொம்ப கூடுதலாக தேவைப்படும். ஸோ பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய தாக்கம் அந்த நாட்டுக்கு எடுப்போம். ஸோ அந்த கரன்சினோட மதிப்பு வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர் அதே மாதிரி இப்போ ஜப்பான் சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது அதுலேருந்து இப்போ இந்த ரோட்ஸு இதை மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் போது அதுக்கு அவங்க தங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து செலவு பண்ணுறதுனால அவங்களுக்கு கூடுதலான நிதி சுமை ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கரன்சியை பாதிக்கும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் அன்ரெஸ்ட் சில நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத குழுக்கெல்லாம் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்கன்னா பெரிய அளவிலான முதலீடுகள் அந்த நாடுக்கு கிடைக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஆப்கான் போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அன்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அது மாதிரியான இடத்துங்களில் வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப ராப்பிடாக இருக்காது. ஸோ அதனால அந்த மாதிரி கரன்சியோட மதிப்பு வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி எலெக்ஷன்ஸ் இப்போ ஒரு யூஎஸ் எலெக்ஷன் வருது அப்படின்னா இப்போ அவங்களுடைய புதிய பொருளாதார கொள்கை ஏதாவது அறிவிப்பாங்க அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்து அந்த கரன்சியினுடைய வால்யூம்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆர்மடு கான்ஃப்ளிக்ஸ் இந்த ஆயுத குழுக்களினுடைய கிளர்ச்சியை பொறுத்தும் அதனுடைய பொருளாதாரத்தில் மாற்றம் இருக்கும். அந்த பொருளாதாரத்தில் மாற்றம் இருக்கும்போது அது அந்த கரன்சியை கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ கோல்டன் ரூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வரக்கூடிய மதிப்பு ஃபோர்காஸ்ட்னா ஒரு முன்னறிவிப்பு மாதிரி. ஸோ இந்த இப்போ ஒரு ஜிடிபி ரேட் வருதுன்னா ஃபோர்காஸ்ட் வந்து இந்தியா இந்த யூஎஸ் எக்கனாமியுடைய ஃபோர்காஸ்ட் வந்து ஒரு 3% இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 3.5 வந்ததுன்னா அது வந்து அந்த கரன்சிக்கு ஆப்வியஸா நல்ல விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததே ஒரு ஃபோர்காஸ்ட் இவ்வளோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு 3% க்ரோத் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஆக்சுவல் வரது வந்து 3.5 இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கரன்சிக்கு வந்து அந்த கரன்சிக்கு ஒரு நல்ல வேல்யூ தான். ஸோ ஃபாரெக்ஸ் டைமிங். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 24 hours செயல்படக்கூடிய மார்க்கெட். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் வந்து எதுனா ஃபர்ஸ்ட் வந்து ஆசியன் செஷன் தான். ஸோ ஆசியன் செஷனில் வந்து டோக்கியோ ஓப்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு டேல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய செஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசியன் செஷன் ஒப்பிடும்போது மொத்தம் 3 செஷன் தான் சொல்லியிருப்பாங்க. லண்டன் செஷன், யூஎஸ் செஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசியன் செஷன். ஆசியன் ஃபர்ஸ்ட், 2வது லண்டன், 3வது யூஎஸ். ஸோ இதில் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய செஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசியன் செஷன்ஸ். அதே மாதிரி மூவ்மெண்ட்ஸும் கம்பேர் டு யூஎஸ் அந்த லண்டன் ஒப்பிடும்போது என்னுடைய மூவ்மெண்ட்ஸும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா யூஎஸ் செஷன் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் 9 to 5 ஜாப் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் டைமில் பார்த்தீங்கன்னா 7 to ஈவினிங் 9 வரையும் நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 hours அது 6 to 9 வந்து நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமும் கம்பேர்ட் டு அதர் செஷன் ஒப்பிடும்போது யூஎஸ் செஷன் வந்து ஹை லிக்விடிட்டியாக இருக்கும், ப்ளஸ் நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நல்ல ரிஸ்க் டு ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யூஎஸ் செஷனை ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி லண்டன் ஓப்பன்றது இந்தியன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 to
2:30 அல்லது 3 இந்த டைமில் வந்து லண்டன் செஷன். ஸோ இந்த 3 செஷனில் ஆசியன் செஷன் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். அந்த ஆசியன் செஷனோட பிரேக் அல்லது லோவை வந்து லண்டன் செஷன் டச் பண்ணும். லண்டன் செஷன் வந்து லண்டன் செஷனுடைய கண்டினியூஷனாகவும் இருக்கும், அல்லது யூஎஸ் செஷன் வந்து லண்டன் செஷனுடைய ரிவர்சலாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் பேசிக் அதுக்கப்புறம் பார்க்கலாம். பேசிக்கான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 செஷனில் யூஎஸ் செஷன் தான் பெஸ்ட் செஷன். அதுக்கு இந்த ஏன் பெஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா, இந்த லண்டன் செஷனும் யூஎஸ் செஷனும் ஓவர்லேப் ஆகும். ஓவர்லேப்னா இங்கே லண்டனில் இருக்கிற ட்ரேடர்ஸும் அவங்களுடைய க்ளோசிங் டைமுக்கு ட்ரேட் பண்ணுவாங்க. நியூயார்க்கில் அந்த டைமும் வந்து இந்த நியூயார்க்லையும் இது வந்து கரெக்டாக நியூயார்க் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம் இந்த 3 ஹவர்ஸ் வந்து ஓவர்லாப்பிங் டைம் சொல்லுவாங்க. இது வந்து மேஜிக் டைம். இந்த டைமில் ட்ரேட் வால்யூம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஓவர்லாப்பிங் டைம் லண்டன் யூஎஸ் நியூயார்க் கட்மெண்ட் ஓவர்லாப்பான டைமில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா இங்கே லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப விஷயம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வீக்லி 5 days 24/7 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னு பார்த்தோம். ஸோ எந்த நேரத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டுனா ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் அந்த அந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். இதில் மேஜரான ஈவெண்ட்டில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இன்டர் பேங்க்ஸ். ஸோ இன்டர் பேங்க்ஸ் தான் வந்து பெரும்பாலான பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸு, அதுக்கப்புறம் இன்டர் பேங்க்ஸு, இவங்க தான் வந்து மேஜரான அந்த ரிசர்வ் ஹோல்டர்ஸ். இவங்க தான் வந்து ஹை வால்யூம்கான காரணம். ஸோ அவங்க வந்து வீக்கெண்டுக்குள்ள வந்து பெரிய அளவில் ட்ரேட்ஸ் இருக்காது. வீக்கெண்டுன்றது ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பெரிய இருக்காது. அதே மாதிரி ட்ரேடிங் செஷனோட க்ளோசிங் டைம், இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆக போகுது, க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா லாஸ்ட் 2 hours வந்து பெரிய அளவு மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ லண்டன் யூஎஸ் ஓவர்லாப்பிங் டைமான அந்த 3 hours வந்து கோல்டன் ஜோன். அந்த ஜோனில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஏஷியன் செஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் இருக்காது, ஓரளவுக்கு கன்சால்டேஷன் மூவ்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ரீமியம் டிவி ஈவெண்ட்ஸ், பெரிய அளவிலான டிவி ஈவெண்ட்ஸ் வரும்போது, ஸோ அதை ஈவெண்ட்ஸ்னால் பெரிய அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அது மாதிரி வரக்கூடிய நேரத்தில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் லாஸ்லாம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் மூவ்மெண்ட்ஸ் வந்து வெரி லார்ஜாக இருக்கும். அதனால அந்த செஷன் அவுட் பண்ணுறது. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஈவெண்ட்ஸ், இப்போ எஃப்ஓசிஎம்ஜி, நெஃப், நம்ம ஜிடிபி அனௌன்ஸ்மெண்ட், இது மாதிரியான டேஸஸ் எல்லாம் வந்து நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா வாலட்டிலிட்டி ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹங்கரியாவோ அல்லது ரொம்ப ப்ரெஷர்டாக இருக்கும்போது ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஓவர் நைட்லேயும் வந்து நம்ம ஸ்லீப்லெஸ் டைமில் நம்ம கரெக்டாக திங்க் பண்ண முடியும், ப்ராப்பராக வந்து திங்க் பண்ணதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அதுக்கப்புறம் பேங்க் ஹாலிடேஸ். ஸோ பேங்க்ஸுடைய பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனோட பேங்க், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்லாம் வந்து பெரும்பாலான ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஹாலிடேஸ் இருக்கும்போது அவங்க மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாத போது அதனுடைய வால்யூம் ரொம்ப குறைவாக இருக்கும். வால்யூம் குறைவாக இருக்கும்போது ப்ரைஸுடைய மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்கும். ஸோ அப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸ்ப்ரெட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைஸுடைய மூவ்மெண்ட்ஸும் ரொம்ப வாலட்டிலாக இருக்கும், அல்லது ரொம்ப ஸ்லோவான மூவ்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டிசம்பர் மந்த்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லலாம் வந்து தேங்க்ஸ் கிவிங் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 10 days வரையும் அது வந்து செலப்ரேஷன் மூடு போயிடுவாங்க. ஸோ பெரும்பாலான பேங்க்ஸ்லாம் ஹாலிடேஸாக இருக்கும், பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் ஹாலிடேஸாக இருக்கும். அவங்க அது ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம். அது இல்லாமல் இப்போ அந்த ஜனவரிலேருந்து டிசம்பர் வரையும் அந்த ப்ராஃபிட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ ஹை ரிஸ்க் எடுக்க விட மாட்டாங்க. அந்த இயர்னுடைய ப்ராஃபிட்ஸை அதை அப்படியே இதோட கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் அவங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டிசம்பரில் வந்து பெரிய அளவுக்கு வால்யூம் இருக்காது. ஸோ அடுத்து இந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஸ்ப்ரெட்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்காக அவாய்ட் பண்ணணும்னா, ஸ்ப்ரெட்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸ்ப்ரெட்டுன்றது நீங்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் அந்த ஸ்ப்ரெட்டு தாண்டி தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஸ்ப்ரெட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கும் போதே உங்களுக்கு இப்போ ஸ்ப்ரெட் ஒரு 5 இருக்குன்னா உங்களுக்கு அந்த 5 பாயிண்ட்டோ, இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு $1ன்னா அந்த $5 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே -5 தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அதுக்கு காரணம் ஸ்ப்ரெட்டுன்றது
அந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, அவங்களுக்கான கமிஷன் அது. ஸோ இந்த ஸ்ப்ரெட் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ இப்போ நீங்கள் வால்யூம் பீக்காக இருக்கிற டைமில் ட்ரேட் பண்ணால் ஒரு ஸ்ப்ரெட் தான் ஒரு பாயிண்ட் தான் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது -1 அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது நீங்கள் ஸ்ப்ரெட்டு வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும்போது ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ட்ரேடை வந்து நீங்கள் ஒரு பிகினர்ஸ் ட்ரேடாக இருந்தீங்கன்னா நியூஸ் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நியூஸ் டைமில் வந்து அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து வெரி ரேப்பிடாக இருக்கும். போத் சைடு இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸை ஈஸியாக ஹட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் ட்ரேட் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனலைசஸை நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா மல்டிபிள் ட்ரேட் அனலைசஸை பண்ணணும். ஏன் மல்டிபிள் ட்ரேட் பண்ணணும்? சரி, இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்கன்னா இப்போ இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீரிஷ் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து புல்லிஷாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்துட்டு அதை டாப் டவுனில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரேடில் எடுக்கிறதுக்கு எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டாப் டவுன் அனலைஸ்ன்றது மேலேருந்து கீழே நோக்கி வந்து ட்ரேட் எடுக்கிறது. ஸோ நீங்கள் 1 ஹவரில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒன் டேவை நீங்கள் ஒன் டே டைம் ஃப்ரேம்லேருந்து அதை டாப் டவுன் அனலைஸ் மூலமாக கீழே வந்து நீங்கள் 1 ஹவரில் ட்ரேட் 1 ஹவர் சார்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒன் டேவை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் 30 மினிட்ஸ் அல்லது அது கீழே ட்ரெயின் பண்ணணும்னா 4 ஹவர்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு கீழே இருக்கிற டைம் ஃப்ரேமில் ட்ரேட்ஸ் எடுக்கணும். அப்படி எடுத்தது தான் ரொம்ப கன்வீனியன்ட்டானதாக இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல்னால் நம்ம அடிப்படை விஷயங்கள், இப்போ அந்த கரன்சிக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை வச்சு ட்ரேட்ஸ் எடுக்கிறது. ஸோ டெக்னிக்கல் ப்ளஸ் ஃபண்டமெண்டல் இது ரெண்டுமே ஒரு ட்ரேட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அடிப்படை. ஃபண்டமெண்டல் அப்படின்றது அந்த கரன்சிக்கான தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, வார், அதுக்கப்புறம் அந்த பொருளாதார ஜிடிபி க்ரோத், அதுக்கப்புறம் அந்த கரன்சினுடைய வளர்ச்சி, ஸோ அந்த ஆப்போசிட் கரன்சினுடைய வளர்ச்சி, இப்படி எல்லா விஷயங்களையும் டெக்னிக்கலாக இல்லாமல் ஃபண்டமெண்டலாக பார்க்கக்கூடிய விஷயம். டெக்னிக்கல்ன்றது ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த சார்ட்ஸ் அனலைஸ் பண்ணி அந்த 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 சார்ட்ஸு, அந்த சார்ட் பேட்டர்ன்ஸு, அந்த ஸ்ட்ரக்சரு, இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த இண்டிகேட்டர்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி டெக்னிக்கலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் டெக்னிக்கல். ஸோ ஃபண்டமெண்டலும் முக்கியம், டெக்னிக்கலும் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே ஈக்குவலான மதிப்புடன் கூடியது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து கரன்சி. ஸோ கரன்சிக்கு வந்து ஒரு நிக்நேம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஸோ யூஎஸ் டாலர்ஸ் வந்து பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டெர்லிங்க பவுண்டு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கேபிள்ன்றது பிரிட்டிஷ் பவுண்டு, யூஎஸ் டாலர்ஸை வந்து கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோ டாலர்ஸை ஃபைபர்னு சொல்லுவாங்க. ஸ்விஸ் ஃப்ராங்கை ஸ்விஸி அப்படின்னு சொல்லுவாங்க. கனடியன் டாலரில் லூனி, ஆஸ்திரேலியன் டாலரை ஆஷி, நியூசிலாண்டில் கிவி அப்படின்ற மாதிரி ஒரு பெட் நேம் வச்சு கூப்பிடுறாங்க. அடுத்து ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் எந்த கரன்சியை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய கரன்சி சூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஏதாவது 2 பேர் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி அல்லது யூஎஸ்டி ஜிபி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கரன்சியை பேர் சூஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டானதாக இருக்கும். ஸோ இந்த 6 கரன்சி தான் ரொம்ப மேஜரானது. இந்த 6 + 3 இந்த 7 கரன்சி தான் மேஜரானதில் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி அல்லது யூஎஸ்டி ஜேபி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ கமாடிட்டி அண்ட் கரன்சிஸ், இப்போ ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பெல்லாம் டாலர்லாம் ரொம்ப ஹையாக உயருதோ அப்போல்லாம் வந்து ஆயில் ப்ரைஸஸ் வந்து குறையும். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் அவங்க யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. எப்பெல்லாம் டாலர் மதிப்பு ஏறுதோ அப்போல்லாம் வந்து ஆயில் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கோல்டு. அவங்க தான் வந்து அதிகமாக 3rd லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர், அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடியது ஆஸ்திரேலியா. ஸோ
கோல்ட் ப்ரைஸஸ்லாம் எப்பெல்லாம் அதிகரிக்குதோ அப்போ வந்து ஆஸ்திரேலியன் டாலரும் கனடியன் டாலரும் அதிகரிக்கும். ஸோ அப்போ யூஎஸ்க்கு எதிரான ஆஸ்திரேலியன் டாலர் மதிப்புனாவும் கூடுதலாகும். எப்பெல்லாம் தங்க மதிப்பு ஏறுதோ அப்போ ஆஸ்திரேலியன் டாலர் அதிகரிக்கும். எப்பெல்லாம் வந்து கனடியன் டாலரும் அதே மாதிரி தான், அவங்களும் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். கனடாவும் ஆஸ்திரேலியாவும் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு. ஸோ எப்பெல்லாம் வந்து தங்கத்தின மதிப்பு அதிகரிக்குதோ அப்பெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் டாலரும் கனடியன் டாலரும் மதிப்பும் கூடும். ஸோ சேம் வே எப்பெல்லாம் வந்து தங்கத்தின மதிப்பு குறையுதோ அப்பெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் டாலரும் கனடா மதிப்பும் ப்ரைசஸ் வந்து குறையும். ஸோ அதே மாதிரி கனடா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர் இந்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டர், செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர். ஸோ அதே மாதிரி எப்பப்பெல்லாம் வந்து ஆயிலுடைய ப்ரைசஸ் அதிகரிக்குதோ அப்போ வந்து கனடியன் டாலர் மதிப்பும் குறையும், கனடியன் டாலர் மதிப்பும் கூடும். எப்பெல்லாம் ஆயில் ப்ரைஸ் குறையுதோ அப்பெல்லாம் வந்து கனடியன் டாலர் மதிப்பும் குறையும். ஏன்னா அவங்க தான் வந்து வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1% மூவ் இன் யூரோ யூஎஸ்டி ரேட் ரெடியூசஸ் த ப்ராஃபிட் பை த யூரோ ஆஃப் 7 மில்லியன். 1% யூரோனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸினுடைய ப்ராஃபிட்டை 7 மில்லியன் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே. இப்போ இந்தியன்ல இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸினுடைய ஃபாரின் யூஎஸ்டியில தான் அவங்க கான்ட்ராக்ட் பேசியிருப்பாங்க. ஸோ இந்தியன் மதிப்பு ஏறும்போது அவங்க டாலர்ஸ்ல தான் அவங்க ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இத்தனை டாலர்ஸ் இப்போ இந்தியன் மதிப்பு 80லேருந்து 85 உயர்ந்துடுச்சுன்னா அவங்க டாலர் மதிப்பு உயர்ந்துருச்சுன்னா அவங்க கொடுக்குற டாலர் வந்து இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ ஒரு டாலர் 80 ரூபாய் இருந்தது 85 மாறிச்சுன்னா இப்போ இவங்களுக்கு அந்த கரன்சி மதிப்பு ஏறதுனால மட்டுமே 5 ரூபாய் கூடுதலாக கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பெனிஃபிட் தான். அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து கூடுதலாக அதிகரிக்கும். அதே மாதிரி இந்தியன் மதிப்பு குறைஞ்சிதுன்னா அவங்களுடைய டாலருக்கு எதிரான இந்திய மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா இப்போ 80 ரூபா இருக்க டாலர் 70 ரூபா போச்சுன்னா அவங்களுக்கு அவங்க கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டாலருடைய மதிப்பிலேயே 10 ரூபா குறைவு. அது மாதிரி தான். ஸோ இது மாதிரி அந்த கார்பரேட்னுடைய ஏர்னிங்ஸ்லையும் இந்த கரன்சி மதிப்பு பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து ட்ரேடிங்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ட்ரேடர் வந்து பணத்தை ஈஸியாக லூஸ் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாதது தான். ஸோ நம்ம ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்க முடியுமோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை உள்ளே வரீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும், ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டு அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தெரியாமல் ட்ரேடிங்குள்ளே கண்டிப்பாக வரக்கூடாது. ஸோ அதே மாதிரி ரிஸ்க் ரிவார்டு அப்படின்றது நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் வச்சு எவ்வளோ ரிவார்டை எய்ம் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தது. ஸோ நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு அதிகரிக்க நீங்கள் உங்களுடைய வின் ரேஷியோவை குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா 1:2 ரிஸ்க் ரேஷியோ வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் 50% 50% நீங்கள் வின்னாக இருக்கும்போதே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கலாம். ஸோ ரிஸ்க் டு ரிவார்டு அதிகரிக்க உங்களுடைய வின் ரேட்டை நீங்கள் குறைச்சினாலும் அந்த ரிஸ்க் டு ரிவார்டுக்கான ட்ரேட்ஸை நீங்கள் கரெக்டான செட்டப்ஸ் எடுக்கும்போது நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸோ அதே மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ப்ரைஸ் மேலே போக அந்த ட்ரைலிங் ஸ்டாப்ஸ்ன்றது அந்த ட்ரைலிங் ஸ்டாப்ஸும் கொஞ்சமாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் அந்த ஸ்டாப் லாஸினுடைய ப்ரைஸ் வந்து மேலே ஏறிக்கிட்டே வர்றது. இதை பற்றி நம்ம அடுத்த சில வீடியோஸில் பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ட்ரைலிங் ஸ்டாப்ஸ்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்த சில வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம பேசிக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ண உடனே பெரிய அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரேடிங்கிறது ரொம்ப ஹை ரிஸ்கியான ஒரு விஷயம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப குறைவான அமௌண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி.
நீங்கள் லேர்னிங், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா நீங்கள் முத கற்றுக்க வேண்டியது இது வந்து பெரிய ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கணும். நீங்கள் இப்போ ஒரு டாக்டரோ இல்லது ஒரு இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனுக்கோ எப்படி ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டு தேவைப்படுமோ அதே மாதிரி ட்ரேடிங்க்கும் 4-5 ஆண்டுகள் தேவைப்படும். நீங்கள் 4-5 ஆண்டுகள் வரையும் நீங்கள் லேர்னராகவும் பிகினராகவும் ரிட்டைல் ட்ரேடராக தான் இருப்பீங்க. உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக நீங்கள் மாறணும், ட்ரேடிங்கை ஃபுல்லாக ப்ரொஃபஷனலாக மாறணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக நீங்கள் 10,000 ஹவர்ஸ் வந்து ட்ரேடிங்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ரியலான ப்ராக்டிஸ்க்காக 5,000 ஹவர்ஸும் நீங்கள் கற்றுக்கிறதுக்காக ஒரு 5,000 ஹவர்ஸ் வந்து பேக் டெஸ்ட். நீங்கள் ஆல்ரெடி கற்றுக்கிட்ட விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5,000 ஹவர்ஸ். நீங்கள் இந்த வீடியோஸ், செமினார்ஸ், யூடியூப் வீடியோஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கிளாஸ் போய் கற்றுக்கிறது, இது மாதிரி விஷயங்களுக்கு ஒரு 5,000 ஹவர்ஸ். நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 10,000 ஹவர்ஸ்க்காக நீங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டாப் 10%க்குள்ளே ரீச் ஆகலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வெறும் தியரியா படிக்காம ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் ஓன் மணியை ரிஸ்க் பண்ணாதீங்க. இந்த 10,000 லேர்னிங் ஹவரை முடிக்கிற வரையும் ஓன் மணியை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே நீங்கள் அந்த 10,000 ஹவருக்கு அப்புறம் கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரும்பாலான ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கான பெரும்பாலான காரணம் பெரிய அளவில் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் மார்க்கெட் வர்றது தான் அவங்க உடனடியாக தோக்கத்துக்கான காரணம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகமான லெவரேஜ் யூஸ் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் போடாமல் இருக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பிகினர் பண்ணக்கூடிய தவறு. நீங்கள் இந்த பிகினர் பண்ணக்கூடிய தவறெல்லாம் பண்ணாமல் ப்ராப்பரான லேர்னிங் கற்றுக்கிட்டு வாங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் யூஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடணும். ஸோ நீங்கள் உங்ககிட்ட ஒரு 6 ரூபா இருக்குன்னா அதில் 1 ருபீஸ், உங்ககிட்ட 10 ரூபா இருக்குன்னா உங்ககிட்ட ஒரு 12 ரூபா இருக்குன்னா அதில் 20% அதை மட்டும் தான் நீங்கள் ட்ரேடிங்க்கு கொண்டு வரணும். உங்ககிட்ட இருக்கிற மொத்த அமௌண்ட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சைக்காலஜிக்கலாக ரொம்ப எஃபெக்ட் ஆகிடுவீங்க. உங்களால் ப்ராப்பராக ட்ரேடிங்கை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. ஸோ உங்களால் இந்த அமௌண்ட்டை ஏன் தான் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற அமௌண்ட்டு மட்டும் தான் நீங்கள் கொண்டு வரணும். லோன் போட்டோ அல்லது வேறு இருக்கிற சேவிங்ஸையோ வச்சு உங்ககிட்ட இருக்கிற சேவிங்ஸையும் 50% 30% அப்படிலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. நீங்கள் எவ்வளவு உங்ககிட்ட இருக்கிறதுல லெஸ் தென் 20% தான் உங்ககிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கோ அந்த 20% தான் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதுவும் எப்போ கொண்டு வரணும்னா உங்களோட லேர்னிங் கவுலாம் முடிச்சுட்டு தான் கொண்டு வரணும். அதுக்குள்ளே நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஸோ ஸ்டிக் டு பிளான். நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகுறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ண போகிறோம், மேக்ஸிமம் லாஸ் என்ன, இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு நாளுக்கு மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ, என்னுடைய டோட்டல் அக்கௌண்ட்டில் என்னுடைய டோட்டல் அக்கௌண்ட் சைஸில் 1%, வீக்லி எவ்வளோ லாஸ், எனக்கு என்னுடைய டோட்டல் அக்கௌண்ட்டில் 3%, அதுக்கு மேலே போனால் நான் அந்த விக்கை குவிட் பண்ணிவிடுவேன். ஸோ மந்த்லி எனக்கு 6% டாப் லாஸ், அதுக்கு மேலே நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி மந்த்லி எனக்கு ப்ராஃபிட் 6%, அதை ப்ராஃபிட் ரீச் பண்ணால் நான் அடுத்து ட்ரேட் பண்ண மாட்டேன். இப்படி எல்லா செட்டப்போடு தான் வரணும். நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய இலக்குகள் வந்து நம்ம முடிவு பண்ணிடணும். அதைப்படி தான் போகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இலக்கில்லாத படகு கரையே சேராதுன்ற மாதிரி நம்மளுடைய இலக்கு நமக்கு முதலே தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். வீக்லி இந்த லெவல் மேலே போனால் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணால் இதுக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஃபுல்லாக ரியலைசைஸ் பண்ணிட்டு தான் ட்ரேட் பண்ணக்குள்ளே வரணும். ஸோ இதுதான் பிளான்னு சொல்கிறாங்க. ஸ்டிக் டு பிளான்னா நீங்கள் பிளான் பண்ணிடணும், அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ட்ரேடிங்கிறது 10% வெயிட்டிங், 90% வெயிட்டிங், 10% எக்ஸிக்யூட்டிங். ஓகேங்களா? நீங்கள் ட்ரேடுன்றது 90% வெயிட் பண்ணுறது, 10% ட்ரேட் பண்ணுறது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா புதுசாக வர ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 90% ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதோ கொஞ்ச நேரம் மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்த உடனே ட்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து தவறான அப்ரோச். ட்ரேடிங்ன்றது 90% வெயிட்டிங், 10% தான் எக்ஸிக்யூஷன். ஸோ அதுதான் வந்து கரெக்டான வழி. அதே மாதிரி ப்ராஃபிட் வரும்போது உடனடியாக ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு ஃபேவரான ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட்டை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜில் நம்ம ஹோல்ட் பண்ணி மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ எல்லாமே இந்த செட்டப்ஸ்லாம் நீங்கள் வந்து எப்போ கற்றுக்க முடியும்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் இதை தான் நீங்கள் ட்ரேடிங்கை கற்றுக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் வந்து புஷ் பண்ணி கற்றுக்கணும். ஸோ எப்போவுமே ட்ரேடுக்கு அகைன்ஸ்டாக ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஆல்வேஸ் கோ வித் த ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அந்த ட்ரெண்டு கூட தான் ட்ரேட் பண்ணணும்.
ஓகேங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரேடுக்கு அகைன்ஸ்டா ட்ரேட்ஸ் எடுக்கவே கூடாது. நீங்க அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுடைய பொசிஷன் பயங்கர லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க உங்களோட பொசிஷன் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா உடனடியாக பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோசிங் லாஸ் ஆகக்கூடிய பொசிஷன் வந்து எந்த காரணத்து கொண்டும் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஹோப் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஹோப் ட்ரேடிங்னா இப்போ ஒரு $100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு $100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் வந்து $90 ரீச் ஆகிடுச்சு. உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்க 85 வச்சிருக்கீங்கன்னா இல்ல 85 ஹிட் ஆயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் திரும்ப இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போறது. அது கிட்ட ரீச் ஆகணும் வந்து இன்னும் திரும்ப அதை இன்னும் கொஞ்சம் குறைச்சி இல்ல அப்படின்ட்டு நம்ம ஹோப் ட்ரேட் பண்றது. இதுதான் ஹோப் ட்ரேடிங். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம ஒரு ட்ரேட் செட்டப் எடுத்தோம், ஸ்டாப் லாஸ் வச்சோம், ஹிட் ஆயிடுச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட் பிளானுக்கு மூவ் பண்ணமே தவிர ஸோ இல்ல திரும்ப ரிவர்ஸ் போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம போகக்கூடாது. ஒரு ட்ரேடரா கோ வித் ட்ரெண்ட், அவ்வளவுதான். ஸோ இப்போ லாஸ் ஆச்சுன்னா அதை புக் பண்றது. ட்ரேடிங்ல லாஸ்ன்றது ஒரு இன்னெவிடபிள், அது தவிர்க்கவே முடியாது. நம்ம ட்ரேடரா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரேட்க்கு மூவ் ஆகணும். ஸோ ட்ரேடிங் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி கேம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் பண்ணுறீங்களோ அதை விட ரிவார்டு அதிகமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 1:5 வச்சு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன் ருபி $1 நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். $1 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சேன்னா $1.5 ப்ராஃபிட். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த ரேஷியோவில் நீங்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஓரளவுக்கான பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து கண்டினியூஸாக ட்ரேடிங்ஸை எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத பற்றின நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.